அமெரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவ மாணவர் சாகசத்துக்காக குகைக்கு சென்று ஒரு தவறான முடிவை எடுத்து அதுக்கப்புறம் சோகத்துல முடிஞ்ச ஒரு திகில் சம்பவத்தை பத்தி தான் இன்றைய காணொலியில முழுசா பார்க்க போறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேடி. வெல்கம் டு மை சேனல். ரெண்டாயிரத்தி 9ஆம் காலகட்டத்துல அமெரிக்காவில் உள்ள உட்டாக் அப்படின்ற மாநிலத்துல 26 வயதான மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவரோட நேம் ஜான் எவர்ட் ஜோன்ஸ். ஜான் எவர்ட் ஜோன்ஸ் அப்படின்ற இந்த நபரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுங்க. பார்க்கறதுக்கு காமா இருப்பாரு, ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், ஃபியூச்சர் டாக்டர் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நபருக்கு திருமணமாகி 1 வயதுல குழந்தை இருக்குதுங்க. 2வது குழந்தை, அதாவது அவங்க மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. ஜான் ஜோன் அப்படின்றவருக்கு சொந்தமா பிரதர் ஒருத்தர் இருக்கிறாருங்க. இப்படி இவரோட வாழ்க்கை நல்ல சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்குங்க. ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்குங்க அமெரிக்கால. 2009ஆம் காலகட்டம் நவம்பர் மாதம் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிடே மாதங்க, அதாவது விடுமுறை காலம். அமெரிக்கால அந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்ற விடுமுறை காலத்துல குடும்பத்தோடு மக்கள் வெளியே டூர் போய் என்ஜாய் பண்ற அந்த காலங்க. தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு மே மாதம் விடுமுறை விட்டா பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அது மாதிரி தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிடே அங்கே இருக்குங்க. வின்டர் சீசன் மாதிரி வச்சுக்கோங்களேன், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடுமுறை காலத்தில் இந்த ஜான் எவர்ட் ஜோன்ஸ் அப்படின்ற இந்த குடும்பம் டூர் போலான்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சரான ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஜான் எவர்ட் ஜோன்ஸ் அப்படின்ற இந்த நபர் எந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா, த நட்டி புட்டி கேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சரான ஒரு குகையை தேர்ந்தெடுக்கிறாருங்க. அதுக்கு காரணம் சாகசத்துக்காக அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அட்வென்ச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாருங்க. நட்டி புட்டி கேவ் அப்படின்ற அந்த குகை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கால முன்னொரு காலத்துல சாகச பயணிகளுக்கு ஒரு பிரபலமான இயற்கையான குகைனா அது நட்டி புட்டி கேவ் தாங்க. வெளியிருந்து பாக்குறதுக்கு சாதாரண ஒரு குகை மாதிரி தெரியுங்க, உள்ள போனா நல்லா அட்வென்ச்சரா இருக்கும், பாக்குறதுக்கு வந்து த்ரில்லிங்கா இருக்கும். தமிழ்நாட்டுல கொடைக்கானல்ல குணா கேவ் எந்த அளவுக்கு அட்வென்ச்சரோ அதுவும் அதோட ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கும் அப்படின்னா அது நட்டி புட்டி கேவ் தாங்க. நவம்பர் 24ஆம் தேதி ஜான் எவர்ட் ஜோன்ஸ் அவரோட குடும்பத்தோட நட்டி புட்டி கேவுக்கு போயிடுறாருங்க. போன பிறகு ஜான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம மற்ற டூரிஸ்ட் மாதிரி இங்க அட்வென்ச்சர் பண்ண வேணாம், அதாவது இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம், நம்ம டிஃப்ரெண்டா வேற ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்லா அட்வென்ச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கால வரைபடத்திலேயே இல்லாத ஒரு பகுதியை அந்த நட்டிப்புட்டி கேவ்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த சுரங்கத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அந்த குகை பத்தி சொல்லணும் அப்படின்னா, த டெட் ஹெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுரங்கமே சொல்லாங்க. அந்த இடத்துக்கு யாருமே போக மாட்டாங்க. அந்த இடத்துக்கு தான் ஜான் எவர்ட் ஜோன்ஸ் அவர் பிரெக்னண்டா இருக்கிற அந்த மனைவியோட அவரோட பிரதரோட அந்த இடத்துக்கு போறாருங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுக்கிறாருங்க. ஜானோட பிரதர் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஜான் அந்த குகையை பார்க்கும்போது ரொம்பவுமே ஆர்வம் அதிகமாயிருதுங்க. நம்ம உள்ள போய் ஏதோ ஒரு வழியில மேல வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகலாம், அதாவது அந்த குகைக்குள்ள போகலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாருங்க. அந்த குகையை வெளியிருந்து பாக்குறதுக்கு வாஷிங் மிஷின் ஜன்னல்ல எவ்வளவு குறுகிய ஒரு ஹோல்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி சின்னதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் இருக்குங்க. உடம்பு உள்ள போறதே ஒரு கடினமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு குகை தான் இவருக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பாறையோட வடிவமை பத்தி சொல்லணும் அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்குங்க. நிறைய வடிவங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரெனைட் கல் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு டிஃப்ரெண்ட் வகையான பாறையோட சேர்ந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு குகை தான் நட்டி புட்டி கேவுங்க. ஜான் அந்த குகைக்கு தலைய முன்னாடி விட்டு குகைக்குள்ள முன்னாடி போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாருங்க. பாம்பு குகைக்குள்ள எவ்வளவு சாதுவா சரிஞ்சு உள்ள போகுமோ அதே மாதிரிதான் ஜானும் உள்ள போறாருங்க. உள்ள போக போக ஜானுக்கு தெரியுதுங்க அந்த குகை போக போக சுருங்கிட்டே இருக்கு அப்படின்னு. உள்ள போனதுக்கு அப்புறமா தான் ஜான் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு உள்ள போய் மாட்டிக்கிறாருங்க. அந்த இடத்துல முன்னாடியே போக முடியாம பின்னாடியே வர முடியாம கை காலை அசைக்க முடியாம அதே இடத்துல ஸ்டன் ஆகி நின்றாருங்க. கிட்டத்தட்ட அந்த குகைக்குள்ள ஜானோட உடம்பு சுமார் 70 டிகிரிக்கு தலைகீழா கால்களை அசைக்க முடியாம ஒரு பயங்கரமான நிலையில மாட்டிக்கிறாருங்க ஜான். சொல்லப்போனா 90 டிகிரி அப்படின்னா செங்குத்தா இருக்குங்க, ஒரு 70 டிகிரி அப்படின்னா கொஞ்சம் மேல்நிலையில இருக்குங்க. செங்குத்தாக்கும் அந்த 70 டிகிரிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லைங்க. அவரு செங்குத்தா தான் மாட்டிருக்காரு, தலை கீழே இருக்கு, கால் மேல இருக்கு அப்படின்ற இடத்துல
அவருக்கு அந்த குகைக்குள்ள மூச்சு விடுறது ரொம்பவுமே சிரமமா இருக்குங்க. மூளை தலையில இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வேலை செய்யாது. மூச்சு விடுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஒரு மனிதன் தலைகீழ இருக்கும்போது கால்ல இருந்து மொத்த ரத்தமுமே அவன் மூளைக்கு ஸ்டோர் ஆகுங்க. அந்த டைம்ல மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குங்க. உடம்புல பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா வேலை செய்யாது. அந்த ஒரு கொடுமையான நிலையில தான் இப்ப ஜான் மாட்டிக்கிட்டு இருக்காருங்க. மாட்டினது மட்டும் இல்லாம கீழே இருந்து நம்மளால வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன் பிரதர்கிட்ட ஹெல்ப் கேட்கிறாருங்க. நான் நல்லா மாட்டிக்கிட்டேன், ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு உள்ள இருந்து பயங்கரமா கத்துறாருங்க ஜான். அந்த சத்தத்தை கேட்டு கர்ப்பமா இருந்த தன் மனைவி ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜான் கிட்ட நம்பிக்கை சொல்றாங்க, ரெஸ்கியூ டீம் வந்துடும், உங்களை ஈஸியா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குறாங்க. அது கேட்ட பிறகு ஜான் சந்தோஷமா தாங்க பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு குகைக்குள்ள போறோம், உள்ள போனா வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்புல உள்ள போறோம். அந்த குகை உள்ள போக போக ரொம்ப நெருங்கிட்டே போகுது. உள்ள போன பிறகு கை கால் அசைக்க முடியாம நல்லாவே மாட்டிக்கிறவங்க. ரத்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே மூளைக்கு வருது. அப்படின்றப்ப கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, எந்த ஒரு கொடுமையான நிலையில ஜான் இருப்பாரு அப்படின்னு. சரி, இப்ப டைரக்டா நம்ம சம்பவத்துக்குள்ள போலாம். ஜானோட பிரதர் கால் பண்ணி ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணி வர சொல்றாருங்க. ரெஸ்கியூ டீம் கால் பண்ண பிறகு இந்த தகவலை கேட்ட உடனே எல்லாருமே ஸ்பாட்டுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே வந்துடுறாங்க. காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ப்ரொஃபஷனல் கேவ் ரெஸ்கியூ டீம் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 137 மீட்பு பணியாளர்கள் அந்த இடத்துல குவிறாங்க. ஜான் மாட்டின அந்த இடத்துல ஜான் இருந்த அந்த மரண குழியில மிகப்பெரிய சவாலா மாறுதுங்க அந்த மீட்பு பணியாளருக்கு. அமெரிக்கா ஹிஸ்டரியிலேயே மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனா அந்த ஜான் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த குகைக்கு பெரிய டாஸ்கா மாறுதுங்க. ரெஸ்கியூ டீம் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே ஜானுக்கு அந்த தகவல் தெரிய ஆரம்பிக்குதுங்க. ரெஸ்கியூ டீம் ரொம்ப மோசமான நிலையில ஜான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேலையை ரொம்ப வேகமாவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே ஜானுகிட்ட ஒரு மைக்கு கொடுத்து ரேடியோல தன் மனைவி கிட்ட நம்பிக்கை கொடுங்க, ஜானை மேலே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தன் மனைவியும் ரெஸ்கியூ டீம் வந்துருச்சு ஜான், கவலைப்படாத, உன்னை மேலே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவி ரேடியோ மூலம் ஜான் கிட்ட பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜான் அதை கேட்ட உடனே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையும் கொடுத்த உடனே கவலைப்படாத, நான் மேலே வந்துருவேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஜான் மைக்ல ஒரு முக்கியமான தகவல் தன் மனைவி கிட்ட சொல்றாருங்க. அது என்ன தகவல் அப்படின்னா, தன் குழந்தை நல்லா இருக்கா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்ச நிலையில ஜான் தன் மனைவி கிட்ட பேசுறாருங்க. அதுக்கப்புறம் அதை கேட்ட உடனே மனம் உருகி போயிட்டு ஜானோட மனைவி அழுகிய கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒன்றும் ஆகாதுங்க, மேலே வந்துடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்பிக்கை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா ரெஸ்கியூ டீம் ஜான் இருக்கிற மோசமான நிலைமையை பார்த்துட்டு வேலைகளை ரொம்ப வேகமாவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெஸ்கியூ டீம் எல்லாருமே ஒரு என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஜான் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த குழி பக்கத்துல இருக்கிற பாறைகளை நவுத்தினாதான் ஜான் எப்படி குழிக்குள்ள இறங்கினாரோ அது மாதிரி கால்களை இறுக்கி கட்டி ஜானை மேலே தூக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா ஒன்று பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரியே பக்கத்துல இருக்கிற பாறைகளை கயிறால இறுக்கி கட்டி ஜான் கால்களை இறுக்கி கட்டி பாறைகளை நவுத்தி மேலே தூக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பாறைகளை மெல்ல மெல்ல கயிறு வச்சு ஆங்கர் அடிச்சு பார்த்தீங்கன்னா கயிறு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா, அப்ப பாத்தீங்க அப்படின்னா பாறை நவுத்தணும் அப்படின்னா ஜான் கால்களை லைட்டா மேலே எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே மாதிரி பாறைகளையும் லைட்டா நவுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜான் கால்களையும் கட்டி ஜானையும் மேலே தூக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜான் மேல வர ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா ஜானுக்கு வலி ரொம்பவுமே அதிகமாகுங்க. பாறை ரொம்ப இறுக்கமா இருக்கிற காரணத்தினால ஜான் ரொம்பவுமே இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிறாருங்க. ஜான் வலியை பொறுத்துக்கிட்டு நம்மளை மேலே எடுத்துருவாங்க சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்திருக்காருங்க. அதே டைம்ல ஜானுக்கோட கெட்ட நேரம்னு சொல்லாங்க. அங்க ஒரு விசித்திரமான ஒரு சம்பவம் அங்க நடக்குதுங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, இறுக்கமான கட்டின அந்த பாறையில அந்த கயிறுகள் பாத்தீங்க அப்படின்னா அவிழ்ந்துருதுங்க. அவிழ்ந்த உடனே பாறைகள் கீழே விழுந்து செதற ஆரம்பிக்குதுங்க. இந்த செதறுவதனால ஜான் மேலே இருக்கும்போது அந்த அதிர்வுனால ஜான் பழைய நிலைமையோட மோசமான நிலைமையில இருந்தார்ல அந்த நிலைமையோட கிட்டத்தட்ட ஒரு 2-3 அடி கீழேயே போயிடுறாருங்க. ரொம்ப மோசமான நிலையில தள்ளப்படுறாரு. 19 மணி நேரம் ரொம்ப போராடின பிறகு ஜானை மேலே எடுத்துருவோன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருந்த உடனே ஜான் கெட்ட நேரம்னே சொல்லலாங்க. அந்த டைம்ல ஜான் மறுபடியும் ரொம்ப மோசமான நிலையில கீழேயே தள்ளப்படுறாருங்க.
ஆனா ஜான் உடல்நிலை பழைய நிலைமையிலிருந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுதுங்க. 19 மணி நேரம் தலைகீழா இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க. அவங்க பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே அவர் மூளைக்கு ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மூச்சு பேச்சு எதுவுமே இருக்காது. ஆக்சுவலி ரொம்ப கொடூரமான ஒரு மரணம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆனா ஜானுக்கிட்ட இருந்து எந்த பேச்சு மூச்சுமே வரவே இல்லைங்க. ரேடியோலையும் கேட்கவே இல்லை. சுத்தி இருக்கிற அந்த ரெஸ்கியூ டீம் எல்லாருமே ரொம்பவுமே சோகமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த தகவல் ஜானோட மனைவிக்கும் அவரோட பிரதருக்கும் தெரிய வரும்போது அவங்க 2 பேருமே கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அழுகை பார்த்த உடனே ரெஸ்கியூ டீம் எல்லாமே இவ்வளவு கஷ்டப்பட்டும் ஜானை வெளியே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் ஜான் இறந்துட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜானோட உடலை மேலே எடுக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சி பண்றாங்க. 27 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர்கள் எடுத்த எல்லா முடிவுமே தோல்வியில போய் முடியுதுங்க. எந்த முடிவுமே சக்சஸ் வரைக்கும் கொண்டு போகவே இல்லை. ஜானை மேலே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஜானை மேலே எடுக்கும்போது அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற பாறைகள் அதிர்வுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற ரெஸ்கியூ டீமுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாதி பேர் பலியாக கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய பேர் இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படின்ற ஒரு காரணத்தினால ஜான் உடலை வெளியே எடுக்கவே இல்லைங்க. ஆனா ஜான் உடலை வெளியே எடுக்க முடியாத காரணத்தினால அங்க அதாவது ஜான் மாட்டுக்கிட்ட அதே குகையில வெடி வச்சு தகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. தகர்த்த உடனே அங்க ஜானோட உடல் அதே இடத்துல சமாதியா மாறுதுங்க. ஜானுக்கு இறுதி சடங்குகள் எல்லாமே அந்த குகையில தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் வெடி வச்சு தகர்த்தின அந்த குகையில ஜானுக்கு ஒரு சமாதி ஒண்ணு கட்டுறாங்க. நட்டி புட்டி கேவ்னா ஜானோட நிரந்தர சமாதியாவே மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்டே அந்த இடத்த தடை செஞ்சுட்டாங்க. யாருமே போகவும் கூடாது, போனோம் அப்படின்னா உயிர் சேதம் அதிகமாகும் சொல்லிட்டு கவர்மெண்ட் அந்த இடத்த மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா யாருமே அந்த டூரிஸ்ட் பிளேஸா அங்க போகிறதே இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஜான் எடுத்த ஒரு சின்ன தப்பு அவரோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தன் மனைவிக்கு அவரோட மனைவிக்கு எவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லா கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியாதுங்க. சில நேரங்கள்ல நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு சின்ன தவறு நம்ம வாழ்க்கையவே மாத்திடும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு உண்மை சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாவே சொல்லலாங்க. இந்த சம்பவத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்த ஒரு த்ரில்லிங்கான கிரைம் ஸ்டோரியோட சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.